Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு கப் பச்சரிசி மாவு வச்சு உடனடியாகவும் நல்ல டேஸ்டா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம வீட்ல கிடைக்கக்கூடிய சுலபமான பொருளை வச்சு வெறும் 10 நிமிஷத்துல இத செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் உரிச்சிட்டு சேர்த்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இது கொஞ்சம் கொரகொரப்பா இந்த மாதிரி குருணை பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்டா இருக்கும். அதே போல நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். 200 கிராம் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம பொடி பண்ணி வச்ச பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 4 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முழுசாக உள்ள பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அங்கங்கே நம்மளுக்கு முழுசாக தெரியணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிற போகிறோம். ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கிற போகிறோம். அதிக அளவுக்கு டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இலக்கமாவு பிணைஞ்சிட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியமான பதத்துக்கு இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிற போகிறோம். ஒரு இந்த மாதிரி பேப்பரில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி மாவு வச்சிடலாம். வச்சுட்டு கட்டையிலையும் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நல்லா ஈவனாக சமப்படுத்திக்கிற போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷார்ப்பான மூடி இல்லைன்னா கிண்ணம் வச்சு இதை நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மீதி உள்ள மாவெல்லாம் நம்ம எடுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். சுலபமாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு அங்கங்கே ஹோல் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பூரி மாதிரி உப்பி வராமல் சமமாக இருக்கும். இப்போ இதை நம்ம பொரிக்க போகிறோம். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 சைடுமே நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். அந்த அளவுக்கு பொரிச்சிட்டிங்கன்னா இதை 1 மாதம் வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.